ஹல்லேலூயா. கர்த்தர் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிற பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். விசேஷமாக டெய்லி நேயர்கள், யூடியூப் நேயர்கள் மற்றும் ஜெப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் 26ஆம் தேதி நம்முடைய ஊழியத்தினுடைய VBS தொடங்கப்படுகிறது. இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு உதார்த்தமான பொருளாதாரத்தினாலும் காணிக்கினாலும் இந்த ஊழியத்தை தாங்குங்க. இது தேவனுக்கு, பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் செய்கிற ஒரு ஊழியம். தேவன் மகிமை அடைவாராக. இந்த நாளிலும் கூட எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 44வது அதிகாரம் 30வது வசனம். சகலவித முதற்கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியருடையாய் இருப்பதாக. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற்பாகத்தை ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். வீட்டில் எல்லா விதமான ஆசீர்வாதமும் தங்கணும்னா உன்னுடைய எல்லா விதமான முதற்கனி, நன்மைகள், ஆசீர்வாதங்கள், வருமானங்கள், இவை எல்லாவற்றிலும் முதல் பங்கை பிசைந்த மாவிலும் என் அன்பு தேவப்பிள்ளை ஆசாரியனுக்கு நீங்கள் கொடுக்க கடவீர்கள். நேற்று தினத்தில் பார்த்தோம், அந்த விதவை தாய் எலியா என்கிற தீர்க்கதரிசிக்கு கொடுத்தாள். இன்றைக்கு என் அன்பு தேவப்பிள்ளையே, அடுத்தது ஆசாரிய ஊழியம் செய்கிற, சபையை நடத்துகிற ஊழியனுக்கு உங்கள் முதல் பங்கை நீங்கள் செலுத்தும் பொழுது உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்குமா? அல்லேலூயா. யார் வீட்லையாவது ஆசீர்வாதம் இல்லை, தங்கலை, ஆசீர்வாதம் வருது, அது பொத்த பையில் போட்டது போல் போகுது அப்படின்னா, என் அன்பு தேவப்பிள்ளை ஆசாரிய ஊழியம் செய்கிற அந்த ஆசாரியனுக்கு நீங்கள் கொடுக்கும்பொழுது, எல்லா விதத்திலும் நீங்கள் கொடுக்கும்போது நிச்சயம் கர்த்தர் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதத்தை தங்க செய்வார். உண்மையாகவே இந்த ஊழியத்தின் பாதையில் அநேக சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும். இந்த ஊழியத்திற்காக கொடுத்தவர்கள், என் அன்பு தேவ பிள்ளையே, அவ்விதமான ஆசீர்வாதத்தோடு கூட, சரீர பலத்தோடு கூட, சுகத்தோடு கூட இந்த அமாவாசை விடுதலை பங்காளர் திட்டத்தில் இணைந்த ஒரு தாயாருடைய மகள், என் அன்பு தேவ பிள்ளையே, திருமண வயதுக்குள்ளாக வந்திருக்கிறார்கள். 2 வருஷ காலம் அவர்களுக்கு பெண்களுக்குரிய அந்த வழிபாடு, என் அன்பு தேவ பிள்ளை, பல பிரச்சனைகளை கொண்டு வந்தது. 2 வருஷமாய் அதற்குரிய காரியங்கள் இல்லாமலே காணப்பட்டது. பல மருத்துவர்களை தேடினார்கள், நாடினார்கள், ஓடினார்கள், ஒன்றும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளையை இணைந்த அந்த பங்காளர் திட்டத்தில் இணைந்த முதல் மாதத்திலே தேவன் அந்த பிள்ளைக்கு, அந்த அன்பு வாலிப பிள்ளைக்கு, அந்த என் அன்பு தேவ பிள்ளை பெண்களுக்குரிய வழிபாடுகளை உண்டாக்க கர்த்தர் கிருபை. பெரிய சந்தோஷம் அந்த தாய். ஐயோ, என் பிள்ளையை நான் திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு நான் செய்து கொடுத்து நான் என்ன செய்வேன், என்ன கேட்குறவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் அன்பு தேவ பிள்ளையை பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பங்காளர் திட்டத்தில் இணைந்தாங்க. இந்த ஆசாரிய ஊழியன் செய்கிற அடியனுடைய ஊழியத்தில் இணைந்தாங்க. என் அன்பு தேவ பிள்ளையை அதே மாதத்தில் கர்த்தர் அந்த பிள்ளைக்கு சரீர பிரகாரமான சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அதே சுகத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தை செய்ய இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஆசாரிய ஊழியத்திலே முதல் பங்கை செலுத்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? மகா இரக்கம கிருபை நிறைந்த எங்கள் அல்லா ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் முதல் பலனை, முதல் கனியிலும், முதல் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எல்லா ஆசீர்வாதத்திலும் பிசைந்த மாவிலும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே, அதன் நிமித்தம் வீட்டிற்குள்ளாக அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். என் தேவ கரம் ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதத்தை எங்கள் குடும்பத்தில் தங்க செய்வீராக. நாங்களும் ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரை கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கர்த்தர் அப்படியே நடத்துவீராக. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் பிறந்தநாள், திருமணநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபங்கள் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.